இந்தியாவில் இனி நெட்வொர்க் கிடைக்காது. கடலுக்கு அடியில் செல்லும் கேபிள்களுக்கு ஆபத்து. ஈரான் எச்சரிக்கையால் கதி கலங்கிய டிஜிட்டல் உலகம். வளைகுடா அரசியல்ல இப்போ ஒரு பிரம்மாண்டமான ராணுவ பூகம்பம் வெடிச்சிருக்கு. எண்ணெய் மற்றும் கப்பல்களை தொடர்ந்து இப்போ இணைய தொடர்பை துண்டிக்க ஈரான் தன்னோட ஸ்கெட்ச இன்னைக்கு பகிரங்கமா வெளியிட்டிருக்கு. நாம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் அழைப்புகள் முதல் வங்கி பரிமாற்றங்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 99% சர்வதேச இணைய போக்குவரத்து கடலுக்கு அடியில பதிக்கப்பட்டிருக்கிற ஃபைபர் ஆப்டிக் அப்படிங்கிற கேபிள்கள் மூலம் தான் நடந்துட்டு இருக்கு. செயற்கைக்கோள்களை விட இவை ரொம்ப வேகமானவை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த அதிகமா பயன்பாட்டுல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப மலிவானதும் கூட. இப்போ கூகுளோட அமெரிக்கா இந்தியா கனெக்ட் மற்றும் சிங் அப்படிங்கிற 2 பிரம்மாண்ட திட்டங்கள் இந்தியாவை உலகளாவிய டிஜிட்டல் மையமா மாத்துறதுக்கு தயாராயிட்டு வருது. செயற்கைக்கோள்கள் மூலமா 5% குறைவான தரவுகள் தான் பகிரப்படுதா. கடலுக்கு அடியிலான கேபிள் வினாடிக்கு 200 டெராபைட்டிற்கும் அதிகமான ஒரு தரவை அனுப்புறதுல மிக மிக துரிதமா செயல்படுதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க 1.48 மில்லியன் கிலோமீட்டர் நீளத்துக்கு 600க்கும் மேற்பட்ட கேபிள்கள் கடலுக்கு அடியில பதிக்கப்பட்டிருக்கா. இவை சிதைஞ்சு போச்சு அப்படின்னா உலக பொருளாதாரமே ஸ்தம்பிச்சிரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான முறையில இன்சுலேஷன் செய்யப்பட்டு கடலுக்கு அடியில நிலைநிறுத்தப்படுதா. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஹார்முஸ் ஜலசந்திக்கு அடியில போகக்கூடிய இணைய கேபிள்கள் தான் வளைகுடா நாடுகளுடைய பலவீனம்னு ஈரான் சொல்லி இருக்கிற அந்த திக்குக்கான தகவல்களும் ஒட்டுமொத்த டிஜிட்டல் பொருளாதாரமுமே முடங்கி போகும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் தான் இப்போ உலகத்தையே அதிர வச்சிருக்கு. இதுல ஒரு நெருக்கடியான விஷயம் என்னன்னா ஈரான் எதுக்கும் துணிஞ்சு இப்போ ஜலசந்திக்கு அடியில் இருக்கிற கேபிள்களை குறி வச்சா ஆன்லைன் பேங்கிங் முதல் இ காமர்ஸ் வரைக்கும் எல்லாமே முடங்கக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கு.